ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். செகண்ட்ஸும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுடைய செட் கொடுத்துருக்காங்க. பிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்காம செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இதை ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கலாமா? ஏ பார்த்தீங்கன்னா 1,2,3ன்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் such that x is a prime number less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x வந்து ஒரு prime நம்பரா, அதுவும் less than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எலிமெண்ட்ஸ்லாம் வரும்? ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 1 பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதாவது ப்ரைம் நம்பர் அப்படின்றது ரெண்டு ஃபேக்டர் இருக்கணும். ஒன்று 1 டேபிளில் வரும், இன்னொன்று அது என்ன நம்பரோ அந்த டேபிளில் வரும். ஸோ இது மட்டும்தான் ஃபேக்டராக இருக்கும். ரெண்டு ஃபேக்டர் இருந்தால் அதை ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஆனால் 1 வந்து நெய்தர், அது வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ 1 வந்து நீங்கள் இங்கே எழுதக்கூடாது. ஸோ 2 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர், ஏன்னா இது 1 டேபிளையும் 2 டேபிளில் மட்டும்தான் நமக்கு வரும். நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் 4 வந்து வராது, ஏன்னா அது வந்து 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளையும் வரும். அப்போ என்னாச்சு, நமக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் 5 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் 6 வந்து வராது. அப்புறம் 7 ஒரு ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் 8, 9ம் நமக்கு வராது. லெஸ் தென் 10 அப்படின்னு சொல்லும் போது 10க்கு உள்ளதான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். பி உடைய எலமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ உடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம், கிராஸ் பி உடைய செட்டை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். ஸோ 1,2, 1,3, 1,5, 1,7. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கூட எழுத போகிறோம். 2,2, 2,3, 2,5, 2,7. நெக்ஸ்ட் இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3,2, 3,3, 3,5, லாஸ்ட்டாக 3,7. அவ்வளோதான். இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கு பியோடைய செட்டை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். 2,3, 5,7 கிராஸ். இப்போ ஏவுடைய செட்டை எழுதிக்கோங்க. 1,2,3. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட் கூட இங்கே இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் ஆர்டர் பேரில் எழுத போகிறோம். இந்த ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2,1, 2,2, 2,3. நெக்ஸ்ட் இப்போ 3 கூட எழுத போகிறோம். 3,1, 3,2, 3,3. இப்போ 5 கூட எழுத போகிறோம். 5,1, 5,2, 5,3. நெக்ஸ்ட் இப்போ 7 கூட எழுத போகிறோம். 7,1, 7,2, 7,3. அவ்வளோதான். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.